அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் உடையவர், பொறுமையும் பேரிரக்கமும் கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் இனிமையானவர், தம் படைப்புகள் அனைத்து மீதும் இரக்கம் காட்டுபவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்கால பயணம் நம்முடைய வாழ்விலே எத்தனையோ தவக்காலத்தை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தவக்காலத்திலும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் பல நேரங்களிலே நமக்கு தெளிவை கொடுத்திருக்கிறதா, அல்லது அந்த நேரத்திற்கு மட்டும் நமக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கிறதா என்று சிந்திக்க இன்று இறைவன் இந்த திருவழிபாட்டின் வழியாக அழைப்பு கொடுக்கிறார். ஊதாரி மைந்தனுடைய ஊமையின் வழியாக அந்த ஊதாரி மைந்தன் எடுத்த முடிவு அவனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தது? அப்பா, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நாம் துரோகம் செய்துவிட்டேன். நான் இனி உன்னுடைய மகன் என தகுதி அற்றவன். எனவே உன் வீட்டில் ஒரு வேலையாளாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த ஊதாரி மைந்தன் தன் தந்தையினுடைய பாதத்தில் விழுந்து அழுவதை நமக்கு இயேசு வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களிலே இந்த ஊதாரி மைந்தனை போல நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் தோல்வியை சந்தித்து கீழே விழுகின்றோமோ அப்பொழுது நாம் எழுந்து இந்த முடிவு எடுக்கின்றோம். ஆனால் மீண்டுமாய் நமக்கு வாழ்வு பெற்ற பிறகு மீண்டும் மீண்டும் அதே பழைய இயல்பு வாழ்க்கைக்கு நாம் அழைத்து செல்லுகிறோம். நம்மை ஊதாரி மைந்தனை போல தெளிவுள்ள முடிவோடு இயேசுவோடு நடக்க இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி வழியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7 உட்பிரிவு 14 மற்றும் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தியாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கிறார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலயாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன்.
உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிழறாமை, ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொடி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுவார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்பவரல்லர், என்றென்றும் சினம் கொள்பவரல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணின்று விண்ணளவு உயர்ந்தது போன்று. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். வசனம். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுமையனும் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள்.
இவனுக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாட வேண்டும். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதாலும் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபொழுதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விளைமகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அவிழ்த்துவிட்டு இதோ உன் மகன் திரும்பி வந்து விட்டானே, இவனுக்கு கொழுத்த கன்றை அடித்திருக்கிறதே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய தவக்கால சிந்தனையாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் இறைவனோடு நாம் இணைந்து வாழ்ந்த தருணங்கள் எப்படி இருக்கின்றது, இறைவனை விட்டு பிரிந்த தருணங்கள் நம்முடைய வாழ்விலே எப்படி இருக்கிறது? இந்த இரண்டு மனநிலையோடு இன்றைய நாளிலே ஆண்டவர் முன்னிலையில் நாம் அமருவோம். இயேசு பாவிகளோடு அமர்ந்து அவர்களை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறார். இது பரிசேயர்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களிடம் பலமுறை சொல்லிவிட்டார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை விட ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகின்ற பொழுது விண்ணகத்திலே மகிழ்ச்சி அடைகிறது என்று சொன்னாரே. ஆக அவருடைய இந்த மன்னக பயணம் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு பாவிகளையும் மனம் திருப்பி தன்னிடம் அழைத்து வருவதற்காகத்தான் கடவுளே மனிதனாக இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கின்றார். இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனும் செய்து விடாத ஒரு பெரிய முயற்சி. இந்த மண்ணுலகிலே யாரும் தங்களை விட்டுக் கொடுக்க கூடாது என்று நினைக்கின்ற பொழுது, ஆனால் கடவுள் தன்னை விட்டுக் கொடுத்து இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து நம் அனைவருடைய பாவத்தையும் கழுவ வேண்டும் என்பதற்காக, மீண்டுமாய் இழந்து போன நம்முடைய வாழ்வை தந்தையிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இறைமகனே இந்த மண்ணுலகிலே மனிதனாக உருவெடுத்தான். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் உருவெடுத்ததனுடைய காரணம், அவருடைய பணி வாழ்வினுடைய அடிப்படை காரணம், எதற்காக தன்னையே முழுவதுமாக சிலுவையிலே உயிர் கொடுக்கிறார் என்பதை சிந்திக்க முடியாமல் தான் இந்த பரிசேய கூட்டம் பாவிகளோடு அவர் உணவருந்துகிறார், பாவிகளோடு நண்பர்கள் உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். அவர்களிடம் இந்த ஊமையை வெளிப்படுத்தினாலும், இது அன்று பரிசேயர்களுக்கு சொல்லியிருந்தாலும், இன்று உங்களுக்கும் எனக்கும் இயேசு சொல்லுகிறார். இந்த ஊதாரி மைந்தன் தன் தந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, தன் சகோதரனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனுக்கு இருந்த அந்த உறவினுடைய சந்தோஷம் எப்படி இருந்தது? தன் சகோதரன், தன் தந்தை, தன்னுடைய இல்லம், இந்த சந்தோஷமான உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எப்படிப்பட்ட மனநிறைவோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தந்தையிடமிருந்தும் சகோதரனிடமிருந்தும் அழிந்து போகக்கூடிய செல்வங்களை அவன் பிரித்து எடுத்து செல்லுகின்ற பொழுது, அவன் செல்வத்தை பிரித்து எடுத்து செல்லவில்லை, மாறாக தன் தந்தையிடமிருந்து தன் உறவை பிரித்து விட்டான்.
தனக்குள் இருந்த அந்த பாசம் உள்ள உறவை, அன்புள்ள உறவை, மகனுக்கும் தந்தைக்கும் இருந்த அந்த பாச பிணைப்பினை இந்த செல்வத்தின் வழியாக அவன் பிரித்து சென்றதினால் ஒரு காலத்தில் அவனுக்கு அந்த செல்வம் ஒரு நல்லதொரு பாடத்தை புகுத்தி விட்டது. என்னை நம்பி நீ வந்ததினால் இது உன் வாழ்வையை இழக்கப் போகின்றாய். நான் இருக்கின்ற வரையில் உனக்கு மகிழ்ச்சி இருக்கும். உன்னை விட்டு நான் சென்று விட்டால், இன்னொருவருடைய கையிலே சென்று விட்டால் நீ நிம்மதி இழந்து விடுவாய் என்பதை இந்த ஊதாரி மைந்தனுக்கு சொல்லுகின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஊதாரி மைந்தன் செல்வத்தோடு வெளியே சென்றாலும், தாறுமாறான தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தாலும், செல்வத்தை இழந்த பிறகு அவன் எடுக்கின்ற அந்த முடிவுதான் இன்று உங்களையும் என்னையும் சிந்திக்க வைக்கிறது. நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். கடவுளுக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் நான் துரோகம் செய்து விட்டேன். இதுதான் உண்மையுள்ள மனமாற்றம். பல நேரங்களிலே நம்முடைய மனமாற்றங்கள் வெற்று மனமாற்றமாகத்தான் இருக்கும். நம் தேவையை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக நம்முடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளினால் மக்களை ஏமாற்றி நான் மனமாறிவிட்டேன் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை மீண்டும் மீண்டும் பெற்று நம்முடைய பாவ வாழ்விலே இன்று வரை அழிந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு முறைதான் இந்த ஊதாரி மைந்தன் தந்தையை விட்டு பிரிந்து சென்றான். ஒரே ஒரு முறை அந்த பிரிவினுடைய வருத்தம் என்னவென்று தெரிந்தது. அந்த பிரிவினுடைய வழி என்ன என்பது தெரிந்தது. அந்த பிரிவினுடைய சோகம் என்ன என்று தெரிந்தது. அந்த பிரிவினுடைய துயரம் என்ன என்று தெரிந்தது. எனவே எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் துரோகம் செய்தேன் என்று மீண்டுமாய் தன் தந்தையிடம் வருவதை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இழந்து போனதை அவன் பெறுவதற்கு தன் தவற்றை உணர்ந்து தந்தையை நோக்கி வருகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி தந்தையை நோக்கி வருகின்ற பொழுது அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை எப்படி அவனுக்காக தன்னுடைய வீட்டின் வாசல் அருகிலே அமர்ந்து கொண்டு ஒரு நாள் என் மகன் வருவான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இது இயேசு எதை குறிக்கிறார் என்றால், தந்தை கடவுள் இந்த ஊதாரி மைந்தன் தந்தையை போலத்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கிடக்கின்றான். ஒரு நாள் என் மகன் என் மகள் திரும்பி வருவார்கள் என்னிடம். அவர்களை அரவணைக்க வேண்டும். என்னுடைய அன்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய பாசம் ஒரு பொழுதும் குறைந்து விடக்கூடாது. எப்படி என் மகன் என் வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது அந்த வாசல் அருகிலே அமர்ந்து கொண்டு காத்து கிடந்தேனோ, அதே ஆர்வம் என் வாழ்நாள் முழுவதுமாக இருக்க வேண்டும் என்று ஊதாரி மைந்தனுடைய தந்தை காத்து கிடந்தது போல இது நம் கடவுள் உங்களுக்காக எனக்கும் காத்திருக்கின்றார். இதுவே சரியான காலம், தகுந்த காலம். நம்முடைய பாவத்தை உணர்வோம். எழுந்து தந்தையிடம் செல்ல நம்மை தயாரிப்போம். நாம் எடுக்கின்ற முடிவு நம்முடைய வாழ்க்கையிலே இனி எந்த விதமான தவறுகளும் நடந்துவிடக்கூடாது என்ற ஆழமான சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மாற்றம் ஒரு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு இயேசுவின் பாதையை பார்க்க முடியும். அந்த பாதையிலே நாம் நடக்க முடியும். இப்படிப்பட்ட வரத்திற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பெயருமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம்
நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கடைகளுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிடமாடி. ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகங்களில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் புகுந்தவராக ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளுமை வந்தாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருள் அடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கு பெற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.